ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிழங்கா மீன் ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, கிழங்கா மீன் வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். பட் இன்றைக்கி போடலை. நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், தவாவில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுட்டு நான்ஸ்டிக் பேன் தான் என்கிட்ட இருந்துச்சு, அதில் தான் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபிஷ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிவிட்டேன், அப்படியே லைனாக அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, தவா பெருசாக இருக்கவே ஒரே டைமில் நான் மொத்தத்தையும் அடுக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட அடுக்கி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா உடையாமல் வரும். ஃபிஷ் ஃப்ரைக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றணும். அதுதான் இப்போ தவா ஃப்ரை வேறு. அப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றி உள்ளே போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. இது அதுன்ட்டு தவா ஃப்ரை அது ஒரு தனியாக டேஸ்ட் இருக்கும். நான் தவா ஃப்ரையும் பண்ணுவேன், அதுவும் பண்ணுவேன். பட் இன்றைக்கி தவா ஃப்ரை தான் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் தவா ஃப்ரைக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இழுக்கும். அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணால் தான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, போட்டு அடுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, திருப்பி விட்டுக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்போவுமே திருப்பி விடும்போது தோசை கரண்டியோ இல்லை ஃபிஷ்க்குன்னு தனியாக ஒரு கரண்டியோ இருக்கும், அதில் பின்னாடி காம்பு பக்கமாக, கரண்டியோட காம்பு பக்கமாக வச்சு திருப்பி விட்டிங்கன்னா எப்போவுமே ஃபிஷ்ஷு உடையாமல் முழுசாக வரும். இல்லாட்டினா என்ன ஆகுனா, உடஞ்சி தூள் தூளாக வரும். ஒரு சிலருக்கு அதனாலே ஃபிஷ் ஃப்ரை பண்ணணுன்றது வெறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உடையாமல் நல்ல எந்த ஃபிஷ்ஷுனாலும் உடையாமல் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டோன்னா இன்னொரு பக்கமும் நல்லா செவந்து நல்லா மீன் நல்லா வெந்து வந்துடும். இந்த கிழங்கா மீனுன்றதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கொலன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறமா அது நல்லா ஃப்ரை பண்ணுறதோ இல்லை குழம்புல போட்டோன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டியாகிடும். டேஸ்ட்டுமே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் கிழங்கா மீன். பட் முள் ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது செட் ஆகாது. இல்லாட்டினா நம்ம தான் பேரண்ட்ஸ் தான் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முள்ளாக எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஆனால் ரொம்ப ஹெல்த்தி, இது ரொம்ப ஹெல்த்தி ஃபிஷ்ஷு. இது கிழங்கா மீன். பாருங்கள், நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டோம் இல்லையா, திருப்பி விட்டு எண்ணெய் ஊற்றுனதுனால பாருங்கள் நல்லா எப்படி இன்னுமே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. கீழே அந்த ஃபிஷ்ஷுக்கு கீழெல்லாம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் இந்த பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அந்த பக்கமும் ப்ரௌன் ஆகிடும். திருப்பி போட்டுட்டு என்ன பண்ணோன்னா, அந்த சைடெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி நம்ம எடுத்தோன்னா சைடில் கூட நல்லா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அட் த சேம் டைம் அது மிளகாத்தூள் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம திருப்பி விட்டதுனால அடிக்கடி திருப்பி விட்டு எண்ணெய் விட்டு எல்லாம் பண்ணதுனால நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி 2 பக்கமும் நல்லா செவந்து சூப்பராக ஃப்ரெஷ் ஃப்ரை வந்துடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.